इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम 15வது ஆஸ்வாதம் 114வது ஸ்லோகம். 113 வரையில் ஏற்கனவே பார்த்தாச்சு. அதுல குமாரல பட்டர் ஆச்சாரியாளிடத்திலே வேதாந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு அங்கேயே அவர் எல்லா பந்தத்திலேந்தும் முக்தி அடைந்து விகலத் அகில பந்தா தாம சத்தியம் பிரபேதே அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை அடைந்தார்னு வர்ணிச்சிருக்கு. ஆக மீமாம்சகராக இருந்தும் அவர் கடைசியில வேதாந்தார்த்த சாட்சா்காரம் வேதாந்தார்த்தத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறது இங்க இந்த ஸ்லோகத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேல நம்ம பார்க்கணும். யதா பிரணம்யோபசசாம சங்கரம் ச பட்டநாமா மரணாய தீட்சிதः தத் பார்ஷ்வவர்த்தி விதிதார்த்த சங்கிரஹः ச மண்டனாக்யः அபிஜகாம சங்கரம். இந்த பட்டபாதர் சங்கரம் பிரணம்ய சங்கர பகவத் பாதாளுக்கு நமஸ்காரம் செய்து உபசசாமா அக்கையே சாந்தமாயிட்டார். மரணாய தீட்சிதா பட்டபாதகான்னு போட்டிருக்கார். ஏற்கனவே அவர் மரணத்தை வரைச்சுண்டு அதுக்காக தான் அந்த துஷாக்னி பிரவேசம் பண்ணி இருக்கார். கடைசி காலத்துல அவருக்கு சங்கர பகவத் பாதாள்கிட்டேந்து உபதேசம் வாங்கிண்டு ஆத்ம ஜானத்தை அடைஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய சரீரத்தை விட்டாராம். உபசசாமா அவருடைய சரீரம் சாந்தமான உடனே அங்க பக்கத்திலேயே அவருடைய சிஷ்யன் மண்டனஹா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். இவர் அந்த மண்டன மிஸ்ரர் இல்லே, இது வேறன்னு வியாக்கியானத்துல எழுதுறார். மண்டனோயம் அந்யஹா விஸ்வரூபா. இந்த விஸ்வரூபாச்சாரியர்னு ஒருத்தர் வராருங்க. மண்டனஹான்னு இன்னொருத்தர் வரார். இந்த விஸ்வரூபாச்சாரியரையே கூட அவருக்கும் ஒரு மண்டன மிஸ்ரஹான்னு பேர் இருக்கு. ஆக இப்ப 2 மண்டனர் ஆயிட்டார்னு நினைக்கிறேன். மண்டன மிஸ்ரர்கிட்ட வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பட்டபாதர் தான் ஆச்சாரியாலை அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படிங்கிறது முன்னாடி வந்தது. அவருக்கு உம்பேகஹா அப்படின்னு வேற பேர் இருக்கு அப்படின்லாம் சொன்னார். மண்டன மிஸ்ரன்னு அவரையும் சொல்லுவா போல இருக்கு. அந்த மண்டன மிஸ்ரர் வேற. இப்ப இந்த மண்டன மிஸ்ரர் பக்கத்திலேயே ஒருத்தர் மண்டனர்னு இருந்திருக்கார். ஆச்சாரியாளுக்கு சேவை பண்ணிட்டு பட்டபாதருக்கு சேவை பண்ணிட்டு கூடவே இருந்திருக்கார். இப்ப அவர் என்ன பண்ணினாரா, தற்பார்ஷ்வவர்த்தி விதிதார்த்த சங்கிரஹா அந்த குமாரல பட்டரோடு கூடவே இருந்திருக்கார் இவர். அதே சமயத்துல அவருக்கும் அந்த அர்த்தங்கள் எல்லாமே தெரியும். சாஸ்திரார்த்தம் தெரிந்து கொண்டவர். அந்த மண்டனஹா அப்படின்னு அவருக்கும் பேரு. அவர் சங்கரம் அபிஜகாமா சங்கரரிடம் வந்தார். அதாவது அவர் பார்த்துட்டே இருக்கார் பக்கத்துல இருந்துட்டு. ஆச்சாரியாள்கிட்டேந்து உபதேசம் வாங்கிட்டு நம்ம குருநாதர் பட்டபாதர் விதேக கைவல்யத்தை அடையறா அப்படின்னு பார்த்த உடனே இந்த ஆச்சாரியாள் கிட்ட நாமளும் அந்த வித்தியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த ஆச்சாரியாள் கிட்ட நெருங்கி வராராம். குருர் கரியான் அபிவித்தஹீனஹா வித்யாசு விருத்தோபி குரு பிரதிஷ்டஹா அயம் குரூபி குரு கேஹவாசி குரும் விபத்தாவபி நோ ஜஹாதி. குருர் கரியான், குரு ரொம்ப பெரியவர். குருனா ரொம்ப கனமானவர் அப்படின்னு அர்த்தம். நிஜமாவே ரொம்ப கனமானவர், ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட வித்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அபி வித்த ஹீனஹா அவரிடத்துல பணம் இல்லாட்டாலும் சிஷ்யன் அவரை சேவிக்க வேண்டும். வித்யாசு விருத்தஹா
இந்த சிஷ்யன் வித்தியைகள் கத்துண்டு இவனே பெரிய வித்யாவானாக ஆனாலும் அவனுடைய குரு அவனுக்கு அந்த பெரிய விருத்தனாக ஆன சிஷ்யனுக்கு குருதான். ஆக இவன் பெரிய வித்வான் ஆயிட்டான், நானே குரு ஆயிட்டேன், இனிமே எதுக்கு அந்த குரு கிட்ட போனான்னு அப்படி நினைக்க முடியாது. அதனால இந்த மண்டனகாங்கிறவர் பட்டபாதருக்கு பக்கத்திலே இருந்து சுசூஷ பண்ணிட்டு இருந்திருக்கார். குரு பிரதிஷ்டா அயம் குருவி குருகேக வாசி. பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்கிறது விஷயம் இல்லை. பாக்குறதுக்கு அசிங்கமா மூஞ்சி இருக்கலாம், முகபாவம் இருந்தாலும் அந்த வித்யாவான் பாஷகர் ஒரு இடத்த சொல்றார், குரு போப்பி வித்யாவான் சோபத்தேன்னு. வித்யாவானாக இருந்தால் அவனுடைய முகம் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருந்தாலும் நல்ல சபையில சோபிக்கும், எல்லாரும் அவனை பார்ப்பான்னு அர்த்தம். குருகேகவாசி குரும் விபத்தாவபி நோ ஜஹாதி. இந்த மாதிரி ஒரு நல்லவன் அவர் குரு ஆபத்துல இருக்கும் போது கூட அவரை விட்டு விலகிறதில்லை, கூடவே இருப்பான். அப்பேற்பட்டவர் இந்த மண்டனர். கமித ஏஷ ஜனோத்ய மகாத்மனோ பகவதஸ்தவ பாத சரோருஹம் குரு திருஷம் கிருபயேதி சமீபகஹ ஸ்ருதவசாஹ சஹசா சததௌ கரம். அவர் சொல்றாரா ஆச்சாரியால் கிட்ட வந்து, மண்டனகாங்கிற அந்த குமார்ல பட்டருடைய சிஷ்யர் சொல்றார், கமித ஏஷ ஜனோத்ய மகாத்மனோ பகவதஸ்தவ பாத சரோருகம். மகாத்மாவானே பகவானாக இருக்கக்கூடிய இந்த சங்கராச்சாரியருடைய பாதங்கள்ல இந்த ஜனத்தை நான் சமர்ப்பணம் பண்றேன். என்ன சமர்ப்பணம் பண்றேன்? கமித ஏஷ ஜனோத்ய, இன்னைக்கு நான் என்னையே இந்த குரு பாதங்களிடத்துல சமர்ப்பணம் செய்கிறேன். குரு திருஷம் கிருபையா, தயை கூர்ந்து என் மேல உங்க கிருபா திருஷ்டிய கொஞ்சம் கொடுக்கணும், என்ன பார்க்கணும், தயவு கூர்ந்து நீங்க வந்து என்ன பாருங்கோ. இது சமீபகா, பக்கத்துல வந்து அந்த சிஷ்யன் மண்டனன் வந்து ஆச்சாரியால் கிட்ட சொல்றான். ஸ்ருதவசா சஹசா சததௌ. இது கேட்டாலோ இல்லையோ உடனே ஆச்சாரியால் அவனுக்கு கையை காமிச்சு ஆசீர்வாதம் பண்றார், கையை கொடுக்கிறாராம். திரிமுனிவாரம் அசௌ அபிபத் ஜலம் ரவமயம் முனி வக்திர பிலோத்பவம் இதி மயா புர ஏவ பஹு ஸ்ருதஹ நயன கோச்சரதாம் அதுனா கதஹ இதி வச சுதயாப்யபிஷிக்தவான் முனிவரஹ கிருஹமேதி சிரோமணி விதித வேத்யம் அனுத்தத பாஷிணம் முனிஜனை அபிவந்திய பதாம்புஜா. ஆச்சாரியால் அந்த மண்டனங்கிற கிரகஸ்தன் தான். அவன் கிரகஸ்தனாக இருந்த அந்த பண்டிதர் தன் காலில் விழுந்து என்ன நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணின உடனே அவருக்கு கை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். அதோடு இல்ல, அவர் என்ன படிச்சிருக்கார், எப்படி எவ்வளவு தடவை அவர் வந்து வித்தியில வந்து அபியாசம் பண்ணியிருக்கார், இதெல்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றார். என்ன, திரிமுனிவாரம் அசௌ அபிபஜ்ஜலம் ரவமயம் முனிவக்திர விலோத்பவம். அதாவது திரிமுனிவாரம், முனினா சப்த, 7ன்னு வச்சுக்கணும். அத 3ஆல பிரிக்கினா 21. 21 தடவை மகர்ஷியுடைய முகங்கிற பிலத்திலேந்து வந்த சப்தங்கிற அந்த ஜலத்தை நீ குடித்திருக்கிறாய். அதாவது சப்த சாஸ்திரத்தை குரு கிட்ட நீ 21 தடவை பாடம் கேட்டிருக்க. 21 தடவை பாடம் கேட்டு நீ வந்து அவ்வளவு திருடமாக வித்தியை சம்பாதிச்சிருக்கே. சில பெரியவாள்லாம் சொல்லுவா, இத்தனை தடவை அவர் பாடம் கேட்டிருக்காரு அப்படின்னு. ஒரு தடவை கேட்டாச்சு, இன்னொரு தடவை கேட்கிறாருன்னா புரியலைங்கிறதுக்காக இல்ல, அதை கேட்டு இன்னும் திருடப்படுத்திக்கிறதுக்காக. திரிமுனிவாரம் அசௌ அபிபத் ஜலம் ரவமயம். ரவஹான சப்த சாஸ்திரத்தை 21 தடவை கரைச்சு குடிச்சிருக்கு.
இதி மயா புற ஏவ பகுஸ்ருதா. இது மாதிரிலாம் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் உன்னை நேர்ல பாக்குறேன். நயனகோச்சரதாம் அதுனா கதஹா. உன்னுடைய யசஸ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய வித்வான், ரொம்ப திருடமான விற்பத்தி உண்டு சாஸ்திரத்துல, இதெல்லாம் அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேரடியா பாக்குறேன் அப்படின்னு ஆச்சாரியால் அவரை பத்தி சொல்லி அவருக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். இதி வச்ச சுதயா அபிஷிக்தவான். ஆச்சாரியால் பேசினது அமிர்தம் போல இருக்கான். ஏன்னா இவ்வளவு இவர் நம்மளை ஏத்துப்பாரோ மாட்டாரோ, நமக்கும் இவர்கிட்ட இருந்து ஒரு உபதேசம் வேணுமேன்னு சொல்லி காலில் விழுந்த அந்த கிரகஸ்தருக்கு ஆச்சாரியால் அவரை பத்தி பிரசம்சை பண்ணி, நீங்க இவ்வளவு பெரிய சிரமப்பட்டு வித்தையை சம்பாதிச்சவர் அப்படிங்கிறத சொல்லி அவர் வாயால கேட்ட உடனே அந்த வாக்கு அமிர்தம் போல அவருக்கு தோன்றதா. அதனால அவரு பெரிய அமிர்தாபிஷேகமே பண்ணினா மாதிரி இருக்கு. இது வச்ச சுதயா அபிஷிக்தவான் முனிவரஹா கிரகமேதி சிரோமணி. கிரகமேதினா கிரகஸ்தன், இந்த சிஷ்யன் கிரகஸ்தன். முனிவரஹா இவர் யதிவரியர் ஆச்சாரியார். சிஷ்யனாக வந்து சேர்ந்த மண்டனர் அவர் ஒரு உயர்ந்த கிரகஸ்தர், தன்னுடைய தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரகஸ்தர். விதித வேத்தியம் அனுத்தத பாஷிணும். விதித வேத்தியம்னா அவர் சாஸ்திரம் படிச்சவர், வித்வான், அப்பேற்பட்டவர். ஆனா அதே சமயத்துல அனுத்தத பாஷி, வினயமாக பேசக்கூடியவர், ரொம்ப வினயமாக பேசக்கூடிய அவரை முனிஜனைர் அபிவந்திய பதாம்புஜா. ரதி வரியாள்லாம் யாருடைய காலில் விழுந்து வணங்குவாளோ அப்பேற்பட்ட பதாம்புஜத்தை கொண்ட சங்கர பகவத் பாதாள் அவரை அமிர்தம் போன்ற தன்னுடைய வாக்கால ஒரு அபிஷேகம் செய்து வச்சார் அந்த கிரகஸ்தருக்கு. அத கிரம் கிரகிராஜ உபாததே மம ஜனி சபலா பவதீக்ஷணா நகலு லோச்சனம் ஆசிரயத்தே பலம் கடபட்டாதிபிகி ஈக்ஷண மாத்திரதா. இதுக்கு மேல அந்த கிரகஸ்தர் சிஷ்யராக வந்தாரே அவர் பேசுறாரா. அத கிரம் கிரகிராஜா உபாததே. கிரகஸ்தராஜர் அப்படின்னு விட்டார். கிரகஸ்தருக்குள்ள சிரேஷ்டனாக இருக்கிறதுனாலே அவரை கிரகிராஜகான்னு சொல்லி அவரும் பேசினாரா. என்ன பேசினார்? மம ஜனி சபலா பவதீக்ஷணா. நான் ஜன்மா எடுத்தது சபலமாகிவிட்டது. ஏன்னா உங்களை பார்த்துட்டேன், உங்க தரிசனம் கிடைச்சது, உங்களை பார்த்ததுனால என்னுடைய ஜென்ம சாஃபல்யம் ஏற்பட்டது அப்படிங்கிறார். இல்லைனா நகலு லோச்சனம் ஆசிரயத்தே பலம் கடபட்டாதிபிகி ஈக்ஷண மாத்திரதா. கண்கிறது பார்க்கறது, எதிர்த்தாப்புல என்ன வஸ்து பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்கறது, கட்டம் பட்டம் போக்குவரத்து எல்லாம் தெரியுது. அது தெரியுறதுங்கிறதுக்காக இந்த கண்ணு சஃபலம்னு சொல்ல முடியுமா? இதுதான் பலம், கண் நமக்கு பகவான் கொடுத்ததுக்கு இதுதான் பலமா? அது பலம் இல்லை. இதுதான் யாரு வேணாலும் பாக்குறாளே. ஆனா ஆச்சாரியாளுடைய தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்காதே. அதனால அப்பேற்பட்ட ஆச்சாரியால இந்த கண்களை கொண்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அது கண்களுக்கு சாஃபல்யம். வெறும் கடம் படம் போக்குவரத்து உலகத்துல இருக்கிற பதார்த்தங்களை வெறும் உள்ள பதார்த்தங்களை பார்த்து என்னுடைய கண்களுக்கு சாஃபல்யம் கிடையாது. ஆச்சாரியாளான உங்களுடைய தரிசனம் கிடைச்சதே, மகான்களுடைய தரிசனம் கிடைச்சதே, அந்த தரிசனம் பண்ணினத்தினாலதான் கண்ணுக்கே சாஃபல்யம். அதான் சொல்றார், நகலு லோச்சனம் ஆசிரயத்தே பலம் கடபட்டாதிபிகி ஈக்ஷண மாத்திரதா. கடம் பட்டம் போக்குவரத்து எல்லாம் பார்த்துட்டே இருக்கான், அதை பார்த்ததுனால என்ன பலம்? ஈக்ஷணம்னா அதை பார்த்ததுக்குனாலே அவருடைய கண்கள் சபலம்னு சொல்லிட முடியாது. பவாதிருஷைஹி சங்கதிரேவ நோ கதிஹி கிரஹே ஸ்திதானாம் சுததார போஷிணாம் கிரமேண மோக்தும் பவதீய சேவனாம் அதோ கிரஹீத்வா அர்ஹசி மாம் இதோ அடிதும். பவாதிருஷை சங்கதிரேவ நோ கதிஹி. எங்களை போல உள்ளவாளுக்கெல்லாம் உங்களை போல இருக்கக்கூடிய மகான்களோடு சங்கதி, ஒரு சங்கம் ஏற்படுறதே, அதை விட்டா வேற கதி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, நாங்களான கிரகஸ்தாள், கிரகஸ்தில இருந்துட்டு என்ன பண்றோம்? சுததார போஷிணாம். நம்ம பொறுப்பு இருக்கு, அந்த கிரகத்துல இருக்க குடும்பத்துல இருக்கிறவா எல்லாரையும் போஷிக்க கூடிய ஒரு கடமை இருக்கு.
அதனால சுத தார போஷணிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் அந்த உத்தமமான கதி வரணும்னு சொன்னா உங்களை போல உள்ளவாளுடைய மகான்களுடைய சங்கத்தினால்தான் வர முடியும். அது ஒன்றுதான் கதி, வேற வழி இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, கிரமேண மோக்தும் பவதீய சேவனாம் அதோ கிரஹீத்வா அர்ஹசி மாம் இதஹா அடிதும். அதாவது கிரமேண மோக்தும், நான் கிரகஸ்தனாக இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இது கிரமமாக கொஞ்சம் கொஞ்சமா விடணுமா. இத விட்டு நான் மோட்சத்தை அடையணும், இந்த பந்தத்திலேருந்து விலகி மோட்சத்தை அடையணும். அப்படி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, பவதீய சேவனாம், உங்களை சேவிக்கிறது. பவதீய சேவனா, சேவனானா சேவாங்கிற அர்த்தத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியானால் அந்த பகவத் பாதாளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கிரமேண மோக்தும் பவதீய சேவனம், சேவனம்னு கூட இருக்கலாம். உங்களை போல உள்ளவாளை நான் சேவிக்கிறது, உங்களை நமஸ்காரம் பண்றது, இது எல்லாமே கிரமேண மோக்ஷம், கிரமமாக எனக்கு முக்தி அடையறதுக்கு ஒரு சாதனமாகும். அதுக்கு நீங்க உங்களை போல உள்ளவாளெல்லாம் பார்த்து நான் நமஸ்காரம் பண்றது, சுஷ்ரூஷ பண்றது, இதுதான் கதி, இதுதான் வழி. அதனாலே கிரஹீத்வா அர்ஹசி மாம் இதஹா அடிது, எனக்கு மோட்சம் வரணும்னா உங்களை சேவை பண்ணியாகனா, என்னையும் அழைச்சிட்டு போங்க. நீங்க எங்க போறீங்களோ போற இடத்துக்கு என்னையும் அழைச்சிட்டு போங்க, உங்களை சேவை பண்ணி அதனால நான் கிரமமாக மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு வாசம். ஏவம் வாதினி மண்டனே மிருதுமனா புரோச்சே தயாலிங்கிதா ஸ்ருத்யா சோதித கர்ம தச்ச தனுயாக தேனாந்தரம் சுத்தியதி சுத்தேந்தகரணே பரிஸ்புரதி தத் சௌக்கியாத்மகம் பிரம்ம தே சுத்தே தர்ப்பண மண்டலே முகமிவ சுவாத்ம பிரபம் சர்வதம். ஆச்சாரியால் சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாதே, நீ என்னோட இப்ப வர வேண்டாம். மிருது ஆச்சாரியாளுக்கு அவன் மேல அவ்வளவு ஒரு திருப்பை, கருணை, ரொம்ப மிருதுவான மனசை கொண்டவா ஆச்சாரியாள். அதனால தயையோடு சொல்றாளாம் ஆச்சாரியாள், புரோச்சே தயால் இங்கிதா, பா நீ பண்ற கர்மா எல்லாம் உனக்கு சாஸ்திரம் விதிச்ச கர்மா, ஸ்ருத்யா சோதிதம் கர்மா. ஸ்ருதி, ஸ்ருதினா சாஸ்திரம்னு வச்சுக்கோ. அந்த சாஸ்திரம் உனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை நீ இதுவரை அனுஷ்டானம் பண்ணிட்டு வரையோனோ, அதையே அனுஷ்டானம் பண்ணுங்க. தனுயாக தச்ச தனுயாக, அதையே அனுசூதமாக இனிமேயும் நீ அனுஷ்டானம் பண்ணிடுது. எங்கூடலாம் இப்ப வர வேண்டாம். இதனால அவனுக்கு பெரிய லாபம் உண்டு. என்ன லாபம்? தேன ஆந்தரம் சுத்தியதி. நீ பகவத் அர்ப்பண புத்தியா உனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தே, ஆனால் அதனால உனக்கு அந்தఃகரணம் சுத்தமாகும். இது பெரிய லாபம். அந்தఃகரணம் சுத்தமாச்சுன்னா சுத்தே அந்தఃகரணே பரிஸ்புரதி தத் சௌக்கியாத்மகம் பிரம்ம தே. பரமானந்த ஸ்வரூபமான அந்த பிரம்மஸ்வரூபம், பிரம்ம இருக்கே, அந்த பிரம்மமானது சுத்தமான அந்தఃகரணத்திலே அப்படியே பளபளன்னு பளிச்சுன்னு ஸ்புரதி, அப்படியே பிரகாசிக்கும். அந்தःகரணம் சுத்தமா இருந்தா அந்த ஆத்மஸ்வரூபம் ஆனந்தமா பரமானந்த ஸ்வரூபமானது பிரகாசிக்கும். சுத்தே தர்ப்பண மண்டலே முகமிவ. கண்ணாடி பளிச்சுன்னு சுத்தமா இருந்தா தானே அதுல நன்னா முகத்தை பார்க்க முடியும். அது ஒரே அழுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுல ஒண்ணும் பார்க்க முடியாதே. அது போல அந்தःகரணம் பரம சுத்தமா இருந்தால்தான் உனக்கு பிரம்ம விஞ்ஞானம் வர முடியும். அந்தःகரணத்தை சுத்தம் பண்றதுக்கு வேற வழி இல்லை, கர்மானுஷ்டானம் தான் வழி. ஆக விஹித கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தால் அந்தःகரணம் சுத்தமாகும். இல்லாட்டா அந்தःகரணத்தை எப்படி சுத்தப்படுத்துறது? அலம்பி இலம்பி விட முடியுமா? சோப்பு போட்டு அப்படின்னு கேட்டா பண்ண முடியாதே. அந்தःகரணத்தை மேல சூழ தேகத்தை ஏதாவது பண்ணிவிடலாம், ஆனா அந்தःகரணத்தை என்ன பண்றது? அதனால அதை சுத்தம் பண்றதுக்கு இதுதான் வழி. நீ அதை விட்டுட்டு வந்து விடாதே. அந்தःகரணம் சுத்தமா எடுத்து அப்படின்னு சொன்னால்
தானாவே உனக்கு அழகா அந்த பிரம்மஸ்வரூபம் பிரகாசிக்கும். அந்த பிரம்மஸ்வரூபம் சுகம் சௌக்கியாத்மகம் பிரம்மா சுவாத்ம பிரபம் சர்வகம். அது சுவாத்ம பிரபம்னா ஸ்வப்பிரகாசமா. ஆத்மஸ்வரூபம் இன்னொரு பிரகாசத்தினால பிரகாசிக்க கூடியதே கிடையாது. அதுவே ஸ்வயம் பிரகாசமாக பிரகாசிக்க கூடியது. அதே சமயத்துல சர்வகம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபம் உனக்கு பிரகாசிக்கணும். அதுக்கு வேண்டிய நீ கர்மானுஷ்டானத்தை பண்ணிடுறு. தியக்த்வா மண்டன பேத கோச்சர தியம் மித்யாபிமானாத்மிகாம் அத்வைதே பவ நிஷ்டிதோ மம வசஸ்தே ரோச்சதே யத்யதஹ தீர்த்வா சம்ஸ்ருதி வாரிதிம் பரபதே ஞானப்பலவாரோஹணா பாரே ஸ்தாஸ்யசி நிர்வృత சுகமயே சம்சார வார்த்தோஜ்ஜிதே. ஹே மண்டனா, தியக்த்வா பேத கோச்சர தியம் மித்யாபிமானாத்மிகாம். இந்த பேதங்கிறது பித்தியதே இது பேதா, வெளியில தெரியக்கூடிய துவைதம். எந்த விஷயத்த பாக்குறோமோ எல்லாமே பேதம்தான். நீ என்ன பண்ணணும், அந்தःகரணம் சுத்தமாயி நீ வேதாந்தம் வாசிச்சு உனக்கு அந்த ஞானத்தினாலே உனக்கு என்ன ஆகும்னு கேட்டா இந்த பேத புத்திங்கிறது நிவர்த்தி ஆயிடும். மித்யாபிமானமாக தேகத்திலையும் தேகத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள்லயும் அகம் மம அப்படிங்கிற ஒரு பொய்யான அபிமானம் உனக்கு இருக்கே, மித்யாபிமானமும், அந்த அபிமானத்தை நீ விட வேண்டும். அதை விட்டுட்டு அத்வைதே பவ நிஷ்டிதா, அத்வைத பிரம்ம ஜானத்திலே அந்த ஞான நிஷ்டையில் நீ இருக்க வேண்டும். இப்பவே உடனே டகார்னு என் கூட வரப்படாது, கன்னியாரம் வாங்கிட்டு நீ அனுஷ்டானம்லாம் பண்ணி அந்தःகரண சுத்தி கிரமமாக இந்த மாதிரி வேதாந்தார்த்தத்தை புரிஞ்சுட்டு அத்வைத நிஷ்டையை அடைய வேண்டும். நான் சொல்றது உனக்கு பிடிச்சா அதே மாதிரி பண்ணுங்கிறார். மம வசஸ்தே ரோச்சதே யத்யதஹ, நான் சொல்றேன் உனக்கு இந்த விஷயம் பிடிச்சதுன்னு சொன்னா நான் சொன்னபடி பண்ணு. அப்ப என்ன ஆகும், இதனால உனக்கு வரக்கூடிய பலம் என்ன சொல்றார். தீர்த்வா சம்ஸ்ருதி வாரிதியும், சம்சார சாகரம் தான் சம்ஸ்ருதி வாரிதி சப்தம், வேற சப்தம் இருக்கு. சம்ஸ்கிருதா சம்சாரம், வாரிதினா சாகரம். இந்த சம்சார சாகரத்தை தரணம் செய்து தீர்த்வா தாண்டி பரபதே, இந்த பரம் பதம்னு சொல்றோமே, பரமாத்மா ஸ்வரூபம் தத்விஷ்ணு பரமம் பதம்னு சொல்றோமே, அந்த பரம பத ஸ்வரூபத்திலே ஸ்தாஸ்யதி ரொம்ப ஸ்தாஸ்யசி, அதுல நீ நிப்பா. இதுல இருந்து தாண்டியாச்சுன்னா நீ எங்க இருப்ப உனக்கு அப்படின்னு கேட்டா அந்த பரமாத்மா ஸ்வரூபமாக இருப்பாய். அதுக்கு காரணம் என்ன, ஞானப்பலவா ரோஹணாத் பாரே ஸ்தாஸ்யசி. உனக்கு இந்த சம்சார சாகரத்தை தாண்டறதுக்கு ஒரு பலவம், பலவன்னா போட்டு, போட்டாக எது இருக்க போறது, தியானம், தத்துவஜானம். தத்துவஜானம்ங்கிற அந்த போட்டுல ஏறி சம்சார சாகரத்தை தாண்டி அந்த பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வரூபத்திலே, ஆனந்த ஸ்வரூபத்திலே நீ முக்தனாகி இருப்பாய். நிர்வృత ஸ்தாஸ்யசி சுகமயே சம்சார வார்த்தோஜ்ஜிதே. அதுல சம்சார துக்கங்கிறது கொஞ்சம் கூட ஒட்ட. அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்திலே நீ ஸ்திரமாக நிற்பாள். பாயே ஸ்தாஸ்யசி நிர்வృతஹ. நிர்வృతஹனா எந்த துக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது. முக்தகான்னு அர்த்தம். பந்தத்திலேந்து முக்தி வரைந்து நீ இந்த மாதிரி இருப்பாய். ஏவமேன மனுநீய சத்பதைஹி பிரம்மபோதன பரைஹி குருவர்யஹா மண்டனம் நிஜபதே ஸ்திர பக்திம் சம்பிதாய கமனாய மனோதரா. இந்த மாதிரி அந்த மண்டனுங்கிற சிஷ்யனை நல்ல வார்த்தைகள் சொல்லி அவனை அங்க இருக்கும்படியாக செய்து கூட உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிறானே, அப்படி இருக்கிறவனே அப்படி இப்ப வேண்டாம்பா நீ எங்கேயே இருன்னு சொல்லி நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்தினார். சத்பதைஹி பிரம்மபோதன பரைஹி. இவர் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் தாத்பரியம் என்னன்னு சொன்னா பிரம்ம ஜானம் தான் தாத்பரியம். இந்த மாதிரி கர்மானுஷ்டானம் பண்ணு சொன்னா கர்மானுஷ்டானம் பண்றதுக்கே தாத்பரியம் இல்லை, அது மூலமாக நீ மேல போகணும், போய் பிரம்மஜானத்தை பிடிக்கணும். அதுக்காக நான் இந்த கர்மானுஷ்டானம் பண்ண சொல்றேன். கர்மானுஷ்டானம், அந்தःகரண சுத்தி, அப்புறம் உனக்கு பிரம்மஜானம், இப்படி கிரமமா கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேர்த்துருவார். அதனால பிரம்மபோதனத்துல தாத்பரியம் கொண்ட நல்ல வாக்குகளை சொல்லி, நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த சிஷ்யனுக்கு ஒரு போதனையை ஏற்படுத்தி அந்த குருவரியர் என்ன பண்ணினார்,
மண்டனம் நிஜபதே ஸ்திரபக்திம் சம்விதான. இந்த கோஷத்தினாலே ஆச்சாரியாளுடைய அந்த பாதங்கள்ல அந்த மண்டனங்கிற சிஷ்யனுக்கு ஸ்திரமான ஒரு பக்தி ஏற்பட்டு போச்சு. ஸ்திரமான பக்தி. இனிமே இந்த பக்தியை அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஸ்திரமான பக்தி உள்ளவனாக அவன் ஆக்கிட்டான். கூட அழைச்சின்னு வரலையே தவிர, ஆனா ஆச்சாரியாளுடைய பாத பங்கஜத்துல அவனுக்கு மனசுல ஸ்திரமான பக்தியை ஏற்படுத்தி விட்டாள் ஆச்சாரியார். சம்விதாய கமனாய மனோதரா. சரி, இனிமே நாம இங்கேயும் கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பணும்னு சங்கல்பம் பண்ணிட்டான். வேதாந்தார்த்தாபிதானேன சர்வானுக்கிரக காரிணம் யதிரூபதரம் வந்தே சங்கரம் லோகசங்கரம். 15வது ஆஸ்வாதம் பூர்த்தியாருது. அந்த ஆஸ்வாதம் முடியறிச்ச ஒரு மங்களாச்சரணம். சங்கரர் லோகசங்கரரா. ஷம் கரோதீதி சங்கரஹா. ஷம்னா க்ஷேமம் சௌக்கியம். சௌக்கியத்தை ஏற்படுத்துறவர் யாருக்குன்னா லோகத்துக்கு. லோக சங்கரம். சமஸ்த லோகத்துக்கும் சங்கர ஒரு ஆன சௌக்கியத்தை யாரு செய்விக்கிறாரோ அவர் லோகசங்கரர். பெரு சங்கரர் இல்ல, அவர் லோகசங்கரர். சங்கரர் பேரு மாத்திரம் இல்லை, லோகத்துக்கே சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படின்னா என்ன, ஆசைப்பட்டதெல்லாம் இந்த வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறாரான்னு கேட்டா அது இல்ல. ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்தா எல்லாருக்கும் சௌக்கியம் வராது. ஆசைப்பட்ட வஸ்து இருக்கே அது எல்லாருக்கும் ஒரே விதமான பலத்தை கொடுக்காது. ஒருத்தனுக்கு ஆசைப்பட்டதா இருக்கிற விஷயம் இன்னொருத்தனுக்கு சுத்த பிடிக்காத விஷயமா இருக்கும். இது ஐந்தாப்பா இது நல்லது நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தான்னா அது ஒருத்தனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுத்துரும். பிடிக்காதோ இல்லையோ, இன்னொருத்தனுக்கு சௌக்கியத்தை கொடுக்கும். ஆனா இது அப்படி இல்லை. ஆச்சாரியால் கொடுக்கிற இந்த விஷயம் இருக்கே இது எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது லோகசங்கரம். அது என்னது? வேதாந்தார்த்த அபிதானேன சர்வ அனுகிரக காரணம். வேதாந்தத்துல சொல்லப்பட்ட அர்த்தம் அது ஒண்ணும் இல்லை, ஆத்மஸ்வரூபம் தான். இந்த ஆத்மஸ்வரூப விஷயத்துல பார்த்தா யாருக்குமே துவேஷம் வராது. ரொம்ப ரொம்ப அசத்தா இருக்கக்கூடியவனுக்கு கூட தன்னிடத்துல ஒரு அசாத்தியமான பிரீதி இருக்கும். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. துஷ்டன் நல்லவன் அந்த கணக்கே இல்லை. எறும்புலேருந்து ஆரம்பிச்சு அத்தனைக்கும் தன் விஷயத்துல ஆத்மஸ்வரூபத்துல ரொம்ப ஒரு வேற இடத்துல இல்லாத அசாதாரணமான ஒரு பிரீத்தி. சொல்ல தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த பிரீத்தி என்னமோ இயற்கையா அமைஞ்சிருக்கு. அப்ப அந்த ஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்குறார். இதை பிடிக்காதுன்னு சொல்றதுக்கே ஆசாமி வர முடியாது. உன்னை பத்தி தான்ப்பா சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க என்ன பத்தி சொல்றியா அப்படின்னு சொன்னாலே என்ன தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் பல பேர் வந்து ஜோசியால பார்த்தா ஏன் எல்லாரும் கையை நீட்டுறா. பிரயாணத்துல போயிட்டு இருக்கு நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். சும்மாவாது ஒருத்தர் வந்து ஏதோ ஜோசி சொல்ற மாதிரி இருந்தாருன்னா உடனே அவன் கையை காமிச்சு என்னோட எப்படி இருக்கு பவிஷ்யம் எப்படி இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சுடுறான். ஏன்னா அவனுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை. தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், தனக்கு என்ன நல்லது கெட்டது வர போறது தன்னோட சம்மந்தப்பட்டதும் இல்லையோ அதனால தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா. அதுல தன்னிடத்துல அப்படி ஒரு ஆசை இருக்கிறதுனாலதான் அது மேற்கொண்டு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை வருது. தான் ஆத்மாஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஆக அந்த ஆத்மஸ்வரூபம் வேதாந்தத்துல சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம் அதை உபதேசம் பண்ணி சர்வலோகத்துக்கும் அனுகிரகம் செய்யறாளே ஆச்சாரியார். இதுதான் சர்வலோக சங்கரம். எல்லாத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த சங்கரர். அது யாரு? சங்கரர்னா சாட்சாத் சிவபெருமானே தான். அவர்தான் யதி ரூபதரம் வந்தே. யதி ரூபத்துல ஒரு சன்னியாசி வேஷத்துல அந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கார். அவருக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன், வந்தே நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 15வது ஆஸ்வாதத்தை முடிக்கிறார். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 16வது ஆஸ்வாதம் ஆரம்பம்.